ஹலோ மக்களே! ஸோ எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தாங்க. ரொம்ப நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மா போட்டு முடிச்ச புதுசுல ஒரு ஃபங்ஷனுக்கு போறதா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு ரெடி ஆகும்போது எல்லாமே நம்ம ரொம்ப கம்மி காஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். லைக் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் நம்மளுக்கே இவ்வளோ நல்ல ஸ்டே இருக்குன்னா, இது நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யாராச்சும் யூஸ் இருந்தால் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தாங்க இது. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லிப் ஸ்க்ரப் போட்டிருக்கேன். அது வந்து நேட் ஹேபிட்டோடது. இது எதுவுமே வந்துட்டு ப்ரமோஷன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இருக்கிற நிலைமையில ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் வளரல. ஸோ இது எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். எனக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லிப் ஸ்க்ரப்க்கு அப்புறம் பாண்ட்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எப்பவுமே நான் சன்ஸ்க்ரீனுக்கு மேலே தாங்க நான் மேக்கப் போடுவேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு அப்படி சூட் ஆக ஆரம்பிச்சு. தென் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேயும் நல்லா இருக்க ஆரம்பிச்சுன்னா நான் சன்ஸ்க்ரீனுக்கு மேலே தான் நான் வந்துட்டு மேக்கப் போட ஆரம்பிப்பேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற கேப்பில் நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோ ஷேப் பண்ணாததுனால நான் ஜஸ்ட் ஃபில்லிங் மட்டும் போட்டுக்கிறேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனே வந்து நான் ஃபஸ்ட்டு கன்சீலர் மாதிரி எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து இருக்கிற பேலன்ஸ் ப்ராடக்ட்டை அப்படியே நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு வருவேன். நான் வந்து ரொம்ப லைக் ஃபுல் கவரேஜ் மேக்கப் போட மாட்டேன். பிகாஸ் பிரைட் கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்பயுமே வந்து மினிமலாக தான் வந்துட்டு பிளான் பண்ணுவேன். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லாம் ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா மாஸோடது டைட்டன் அந்த ப்ரஷஸ் தான். என்னோடய சிஸ்டர் இன் லா சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிஜமாவே எனக்கு ரொம்பவே வந்துட்டு செட் ஆச்சு. அண்ட் ஐ ஷேடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்க்கு தான் நான் போயிருக்கேன். அண்ட் ஸ்விஸ் பியூட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கம்மி அஃபோர்டபுள் ரேஞ்சில் பட் ஆனால் நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குற ஒரு பிராண்ட் தான். ஸோ அதில் வந்து என்னோடய ஐ ஷேடோ போட்டு அண்ட் லாக்மியோட மஸ்காரா போட்டு என்னோடய ஐ மேக்கப்பை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்டு வெறுமனே ஃபவுண்டேஷன் மட்டும் நம்ம போட்டுட்டு விட்டுட்டோம்னா ஃபேஸ் ரொம்ப ஃபோட்டோஸில் வந்துட்டு இப்படி உருண்டையாக தெரியும். ஸோ ப்ளஷ் அண்ட் கொஞ்சமாக கான்டியோர் வந்துட்டு ரொம்பவே மேண்டேட்ரி. எங்கள் அண்ணியும் அதான் அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப லைட்டாக வந்துட்டு ப்ளஷ் அண்ட் கொஞ்சமாக கான்டியோர். ப்ளஷ் வந்துட்டு இட்ஸ் ஃப்ரம் மாஸ் அண்ட் கான்டியோர் இஸ் ஃப்ரம் சுகர். ஸோ இது யூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் ஒரு சின்ன டெஃபினேஷன் தெரியும். ரொம்ப பயங்கரமாக தெரியாது. பிகாஸ் நம்ம அந்தளவுக்கு ஸ்கல்ப் பண்ண மாட்டோம். பட் சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் அதோட லாஸ்ட்டாக வந்து நம்ம லிப்ஸ்க்கு வந்தாச்சு. லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது நான் லிப் லைனர் இல்லாமல் நான் போடவே மாட்டேன். பிகாஸ் அது வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கல்ப்டட் லுக் வந்து கொடுக்கும் லிப்ஸ்க்கு நல்லா பாப் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனரும் அண்ட் மெபிலினோட லிப்ஸ்டிக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி போனால் தான் நல்லாயிருக்கும் காம்பினேஷன்னு. அவ்வளோதான். டாடா.